ஐ யூ வி தே இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்திருந்தது அப்படின்னா இந்த சப்ஜெக்ட்லாம் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ப்ளூரல் சப்ஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு யூஸ் பண்ணுவோம். அதுவே ஹி ஷி இட் அப்படிங்கிற சிங்குலர் சப்ஜெக்ட் கொடுத்துட்டாங்க அப்படின்னா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? எஸ், டஸ் யூஸ் பண்ணணும். சிங்குலர் சப்ஜெக்ட் வந்துட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணணும்? டஸ் யூஸ் பண்ணணும். டு டஸ். ப்ளூரல் சப்ஜெக்ட்டுக்கு நம்ம டு யூஸ் பண்றோம், சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு நம்ம டஸ் யூஸ் பண்றோம். இது ரெண்டையும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ். இது ரெண்டுமே எந்த டென்ஸுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா பிரசன்ட் டென்ஸுக்கு பயன்படுத்துவோம். டு டஸ் இந்த ரெண்டுமே நம்ம எந்த டென்ஸுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னு கேட்டா பிரசன்ட் டென்ஸுக்கு பயன்படுத்துவோம். அடுத்து பாருங்க, ஐ யூ வி தே ஹி ஷி இட் இப்படி சொல்லி எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுத்தாங்க. இதுல சிங்குலரும் வரும் ப்ளூரலும் வரும். இந்த மாதிரி வர்றதுக்கு நம்ம என்ன பயன்படுத்துவோம் அப்படின்னா டிட் பயன்படுத்துவோம். ஓகே, அப்ப இந்த டிட் வந்து நம்ம எங்க பயன்படுத்தணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸ், இறந்த காலத்துக்கு நம்ம பயன்படுத்துவோம். அப்போ டூவும் டஸும் நம்ம நிகழ்காலத்துக்கு பயன்படுத்துவோம், டிட்ட வந்து இறந்த காலத்துக்கு பயன்படுத்துவோம். இந்த டிட் இறந்த காலத்துக்கு வந்து சப்ஜெக்ட் எதுவா இருந்தாலும், சிங்குலரா இருந்தாலும் சரி, ப்ளூரலா இருந்தாலும் சரி, நம்ம என்னதான் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டிட் தான் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா இது பாஸ்ட் டென்ஸ்ல இருக்கு. ப்ளூரல் சப்ஜெக்ட்க்கு நம்ம டூ யூஸ் பண்ணுவோம், அது எந்த டென்ஸ்ல இருந்தா அப்படின்னா பிரசன்ட் டென்ஸ்ல இருந்தா. அதே மாதிரி சிங்குலர் சப்ஜெக்ட்க்கு நம்ம டஸ் யூஸ் பண்ணுவோம், அந்த சென்டென்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா அதுவும் பிரசன்ட் டென்ஸ்ல தான் இருக்கணும். இப்போ இந்த டூ டஸ் டிட் இந்த மூணுமே நம்ம ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தலாம், ஒரு விஷயத்த சொல்றதுக்கு நம்ம பயன்படுத்தலாம், ஒரு ஸ்டேட்மெண்டான ஒரு விஷயங்களுக்கு நம்ம இதை பயன்படுத்தலாம். அடுத்து கொஸ்டினுக்கு நீங்க ஒரு கொஸ்டினை மேக் பண்ணணும் அப்படின்னா இதை யூஸ் பண்ணி நீங்க கொஸ்டின் மேக் பண்ணலாம். சோ அது எப்படி அப்படிங்கறத நம்ம எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். இங்க ஐ வந்துட்டா நம்ம என்ன யூஸ் பண்ணணும் அப்படிங்கறத நல்லா யோசிச்சு ட்ரை பண்ணுங்க. டூ வருமா, டஸ் வருமா, டிட் வருமா அப்படின்னு பாருங்க. ஐ வந்துருச்சு, அதனால நம்ம என்ன தான் போடணும்? டூ தான் யூஸ் பண்ணணும். அடுத்த கொஸ்டின் பாருங்க, ஷீ டேஸ் ஹியர் ஜாப் சீரியஸ்லி. இப்போது இங்கே சப்ஜெக்ட் என்ன இருக்குன்னு பாருங்கள், ஷீ இருக்குது. ஸோ ஷீ வந்துட்டா நம்ம அதுக்கடுத்து என்ன போடணும்? எஸ், ஷீ வந்துட்டா நம்ம டஸ் தான் போடணும். ஸோ ஷீ டஸ் ஹர் ஜாப் சீரியஸ்லி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், வி டேஸ் அ ப்ராஜெக்ட் டுகெதர். வி டேஸ் அ ப்ராஜெக்ட் டுகெதர். எல்லோரும் சேர்ந்து ப்ராஜெக்டை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே என்ன வரும்? ட்ரை பண்ணுங்கள். எஸ், இங்கே வந்து என்ன வரும் அப்படின்னா டிட் தான் வரும். ஓகே, வி டிட் அ ப்ராஜெக்ட் டுகெதர். எல்லோரும் சேர்ந்து ப்ராஜெக்டாக முடிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டினில் இருக்குது டேஸ் யுவர் ஃப்ரெண்ட் லைக் டீ. ஓகே, டேஸ் யுவர் ஃப்ரெண்ட் லைக் டீ. உன் ஃப்ரெண்டுக்கு டீ பிடிக்குமான்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இங்கே என்ன தான் யூஸ் பண்ணணும்? சிங்குலர் வந்துட்டா எஸ், டஸ் தான் யூஸ் பண்ணணும். ஸோ டஸ் யுவர் ஃப்ரெண்ட் லைக் டீ. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், டேஸ் யூ விசிட் த தாஜ்மஹால். டேஸ் யூ விசிட் த தாஜ்மஹால். இங்கே என்ன வரும்? கரெக்டாக சொல்லுங்கள். டேஸ் யூ விசிட் த தாஜ்மஹால். எஸ், இங்கே டிட் வரும். ஸோ டிட் யூ விசிட் த தாஜ்மஹால். இந்த டிட்டு மட்டும் நம்ம எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா பாஸ்ட் டென்ஸில் யூஸ் பண்ணணும். அந்த டென்ஸில் வந்து பாஸ்ட் டென்ஸு கரெக்டாக கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம போடுறது ஈஸி. ஒருவேளை உங்களுக்கு பாஸ்ட் டென்ஸ் கொடுக்காம சென்டென்ஸ் இருந்தது அப்படின்னா அங்கே டூ டஸ் இதுவும் போடலாம், அதுவும் சரியான ஆன்சர் தான். இந்த இங்கிலீஷை பொறுத்தவரையிலும் ஒரு சில ஆன்சர் வந்து டபுள் ஆன்சர் கொடுத்துருப்பாங்க. ஏன் அப்படின்னா இந்த மாதிரி சுச்சுவேஷனுக்கு தான்.